வணக்கம். லேர்னிங் இங்கிலீஷ் அப்படிங்கிற நம்மளோட ஜேர்னியில் ஆல்ரெடி 10 போஸ்ட் பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். திஸ் இஸ் மை 11th போஸ்ட். இந்த போஸ்ட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணணும் அப்படின்னு விரும்புகிறேன். இப்போ தார் சாலை அமைக்கும் பணிகள் தமிழக அரசால் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இந்த சென்டென்ஸுக்கு உங்களுக்கு மீனிங் புரிஞ்சிருக்கும். இது ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம டெய்லி லைஃப்பில் அப்பா அம்மா கூட, ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட பேசும்போதோ, ரிலேட்டிவ்ஸ் கூட பேசும்போதோ, அல்லது ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசும்போது தமிழில் பேசிவ் வாய்ஸ் சென்டென்சஸ் நம்ம யூஸ் பண்ணுறதில்ல. ஆனால் இது வந்து ஒரு பேசிவ் வாய்ஸ் சென்டென்ஸ். நம்ம டெய்லி லைஃப்பில் அதை யூஸ் பண்ணலினாலும் ஃபார்மலாக பேசும்போது, அல்லது ஒரு மேடையில் பேசும்போது, அல்லது எழுதும்போது, அல்லது நியூஸ் பேப்பரில் படிக்கும்போது, டிவியில் நியூஸ் கேட்கும்போது இந்த சென்டென்ஸ் நம்ம இது மாதிரி நிறைய சென்டென்சஸ் பேசிவ் வாய்ஸ் சென்டென்சஸ் கேட்குறோம். அது நமக்கு மீனிங் புரியுது. நம்ம லைஃப்பில் இதை யூஸ் பண்ணுறது ஜென்ரல் லைஃப்பில் நம்ம யூஸ் பண்ணலினாலும் நமக்கு அதோட மீனிங் புரியுது. இந்த சென்டென்சஸ் வந்து நம்ம சின்ன குழந்தையாக இருந்தபோது தமிழ் லாங்குவேஜ் கற்றுக்க தொடங்கினப்போ இந்த மாதிரி சென்டென்சஸ் நமக்கு யாரும் சொல்லித்தரல. எப்போ நம்ம ஸ்கூலில் போய் சேருமோ அது 6ஆம் வகுப்புக்கு பின்னாடி தான் செய்யப்பாட்டு வினை, செயல் வினை இதெல்லாம் நம்ம கேள்விப்படுறோம். பேசிவ் வாய்ஸ் சென்டென்ஸுங்கிறது முழுக்க நம்ம வந்து ஸ்கூலில் கற்றுக்கிட்டு அது ஒரு அறிவு. அதாவது நமக்கு நம்ம அப்பா அம்மா சொல்லி கொடுத்தோ அப்படியே அந்த பேசிவ் வாய்ஸ் சென்டென்சஸ் வரல. அது முழுக்க புத்தகங்களில் படித்து டெவலப் பண்ண ஒரு நாலேஜ் அது. ஸோ இப்போ நான் இங்கிலீஷ் கிராமர் எதுக்காக உங்களுக்கு இது சொல்கிறேன் அப்படின்னா, கிராமரை நம்ம வந்து கிராமர் அப்படிங்கிறது கற்றுக்கிறது ரொம்ப முக்கியம். அதாவது இங்கிலீஷ் அட்மாஸ்பியரில் நம்ம இல்லை அப்படிங்கும்போது கிராமரை கற்றுட்டு அது மூலமாக இங்கிலீஷ் சென்டென்சஸ் நம்மளால் கற்றுக்க முடியும் அப்படிங்கிறத உணர வைக்கிறதுக்காக தான். என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் லாஸ்ட் வீக் என்கிட்ட பேசியிருக்கும் போது, மொழிங்கிறது இயல்பாக நம்ம கற்றுக்கணும், அது ஒரு அறிவாக மாற்றக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னார். அவர் மாதிரி இன்னும் நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க. அதுக்காக தான் இந்த எக்ஸ்பிளேஷன் கொடுத்துருக்கேன். ஸோ மொழி இயல்பாகவே கற்றுக்கிட்டாலும் அது ஒரு அறிவு தான், புத்தகத்தில் கற்றுக்கிட்டாலும் அது ஒரு அறிவு தான். நம்ம ஸ்கூலில் போய் படித்தாலும் அது ஒரு நாலேஜ் தான். யாராவது பக்கத்து வீட்டுக்காரர் சொல்லிக் கொடுத்தோ, அது வீட்டில் இருக்கிறவங்க யாராவது சொல்லிக் கொடுத்து தெரிஞ்சுக்கிட்டாலும் அது ஒரு நாலேஜ் தான். இதையும் வந்து எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். ஸோ இங்கிலீஷ் அட்மாஸ்பியரில் நம்ம இல்லை அப்படிங்கும்போது இந்த பேசிக் கிராமர் நம்ம தெரிஞ்சிட்டோம்னா தான் லாங்குவேஜை ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அதுவும் ஆங்கில மொழியை, அதாவது தமிழுக்கும் இங்கிலீஷ்க்கும் என்னென்ன டிஃப்ரென்சஸ்ங்கிறத புரிய வைக்கணுங்கிறதுக்காக தான் கிராமர் இவ்வளோ தூரம் நான் டிஸ்கஸ் பண்ணிருக்கேன். இப்போ இது வரைக்கும் இன்டெஃபினைட் ஃபார்ம் பார்த்துருக்கோம். இந்த போஸ்ட்டில் வந்து கண்டினியூஸ் ஃபார்ம் முடிச்சுட்டு அடுத்த போஸ்ட்டில் பெர்ஃபெக்ட் ஃபார்ம், பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் ஃபார்ம் நம்ம முடிச்சிட்டோம்னா அதுக்கு பின்னாடி நம்ம கிராமரை பற்றி பேச போகிறதே கிடையாது. ஒரு வெர்ப் எப்படியெல்லாம் இருக்குங்கிறது தெரிஞ்சுக்கணும், ஒரு சென்டென்ஸ் எப்படியெல்லாம் இருக்குங்கிறது தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த கிராமரை பற்றியே நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டுருக்கோம். இதை வந்து எல்லாரும் மனசில் பதிவு வச்சுக்கோங்க. இங்கிலீஷ் சென்டென்சஸ் எப்படி இருக்குன்னா, செயலை செய்கிறவர் ஒரு முன்னாடி இருப்பார், அதுக்கடுத்து செயல் வெர்பு இருக்கும், அதுக்கடுத்து செயலுக்கு உட்படுறவர் இருப்பார். இதுதான் சென்டென்ஸோட ஸ்ட்ரக்சர்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். தமிழ் மொழியில் இப்படியெல்லாம் இல்லாமல் நம்ம இஷ்டத்துக்கு பேச முடியும். பட் இங்கிலீஷ் சென்டென்சஸ் அப்படி இல்லை. அதே மாதிரி தமிழ் மொழியில் நம்ம யார் கூட பேசும்போதும் ஜென்ரலாக பேசும்போது பேசிவாய் சென்டென்சஸ் யூஸ் பண்ணுறதில்ல. பட் இங்கிலீஷில் பேசிவாய் சென்டென்சஸும் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ அதை பற்றியும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ இன்டெஃபினைட் ஃபார்மில் ஒரு வேர்ப் எப்படியெல்லாம் இருக்கும்னு நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். இருந்தாலும் இதை வந்து ஒரு சம்மப் பண்ண மாதிரி சொல்கிறேன். டேக், டேக்ஸ், அந்த டேக் அப்படிங்கிறது அந்த டேக்ஸ், அந்த டேக்ங்கிறது வந்து டூ டேக், ரெண்டு டூ மறைஞ்சு டேக்னு இருக்குது. டேக்ஸ் வந்து டஸ் டேக்குங்கிறது டஸ் மறைஞ்சு அதுக்கு பதில் எஸ் சேர்த்துக்கிறோம். அதே மாதிரி பாஸ்ட் டென்ஸில் வந்து டிட் டேக், இந்த டிட் மறைஞ்சு டுக்னு மாறி இருக்குது அப்படிங்கிறது தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. ஸோ அந்த இன்டெஃபினைட் ஃபார்மில் ப்ரெசன்ட், பாஸ்ட், ஃபியூச்சர் டென்சஸில் ஆக்டிவ் பேசிவ் வாய்ஸஸில் ஒரு வேர்ப் எப்படிலாம் இருக்கும் அப்படிங்கிறத இன்னொரு டைம் நம்ம தெளிவாக சிம்பிளாக புரிஞ்சுக்குவோம். அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, டேக், டேக்ஸ், டுக், ஷெல் டேக், வில் டேக், மே டேக், கேன் டேக், மஸ்ட் டேக். இது வந்து ஆக்டிவைஸ் சென்டென்சஸ். பேசிவ் வாய்ஸில் ஆம் டேக்கன், இஸ் டேக்கன், ஆர் டேக்கன், வாஸ் டேக்கன், வேர் டேக்கன், ஷால் பி டேக்கன், வில் பி டேக்கன், மே பி டேக்கன், கேன் பி டேக்கன், மஸ்ட் பி டேக்கன். அதாவது நான் அதை எடுக்கிறேன் அப்படிங்கிறது ஆக்டிவைஸ் சென்டென்ஸ். ஐ டேக் இட், செயலை நான் செய்கிறேன், ஐ ஃபஸ்ட்டு வருது, டேக் ஃபைனட் வெர்ப் ரெண்டாவது வருது, இட்டுங்கிறது ஆப்ஜெக்ட், அதாவது செயலுக்கு உட்படுறது மூணாவது வருது. இதுதான் இங்கிலீஷ் சென்டென்ஸோட ஸ்ட்ரக்சர். ஆக்டிவ் வாய்ஸில் இப்படி. பேசிவ் வாய்ஸில் வந்து என்ன பண்ணணும்னா, செயலுக்கு உட்படுற இட், ஐ டேக் இட்டுன்னு சொல்லுவோம். அந்த இட்டை வந்து முன்னாடி கொண்டு வந்துடணும். அது எப்படி எழுதணும்னா, இட் இஸ் டேக்கன் பை மீ. பேசிவ் வாய்ஸில் எங்கேயுமே வந்து ஒரு வெர்போட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் மட்டும்தான் வரும். எந்த கண்டினியூஸ் ஃபார்மாக இருந்தாலும் சரி, பெர்ஃபெக்ட் ஃபார்மாக இருந்தாலும் சரி, அதை தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இன்டெஃபினைட் ஃபார்ம் ஆக்டிவ் வாய்ஸில் ப்ரெசென்ட் டென்ஸில் டூ டேக், டஸ் டேக். டஸ் டேக் வந்து தேர்ட் பர்சன் சிங்குலருக்கு மட்டும், மற்ற எல்லாத்துக்குமே டூ டேக். பாஸ்ட் டென்ஸில் எல்லாருக்குமே டிட் டேக். டிட் டேக்ங்கிறது டுக்குன்னு மாறி, டிட்டை மறைச்சிட்டு டுக்குன்னு மாற்றிருக்கும். அது தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. இப்போ பேசிவ் வாய்ஸில் ஆம் டேக்கன், இஸ் டேக்கன், ஆர் டேக்கன், வாஸ் டேக்கன், வேர் டேக்கன், ஷெல் பி டேக்கன், வில் பி டேக்கன், மே பி டேக்கன், கேன் பி டேக்கன். இப்போது இட் இஸ் டேக்கன் பை மீ அப்படிங்கிறது ஆக்டிவ் வாய்ஸ் ப்ரெசென்ட் டென்ஸ், பேசிவ் வாய்ஸ் இன் ப்ரெசென்ட் டென்ஸ் இன்டெஃபினைட் ஃபார்ம். அது என்னால் எடுக்கப்படுகிறது. இதுதான் இட் இஸ் டேக்கன் பை. அது இட்டுக்கு பதிலாக ப்ளூரல் வச்சு, இப்போ பேர்ட்ஸ் ஆர் சீன் பை, ப்ளூரல் வந்துச்சுன்னா ஈஸ்க்கு பதிலாக ஆர் போட், ஈஸ்க்கு பதிலாக ஆர் போட்டுக்கணும். அதாவது சப்ஜெக்ட் வந்து சிங்குலராக இருந்ததுன்னா அதுக்கடுத்து வர்ற ஆக்சிலரி வெர்பு எப்படி இருக்கும், வேறு மாதிரி இருக்கும். ப்ளூரல் இருந்துச்சுன்னா அது வேறு மாதிரி இருக்கும். சப்ஜெக்ட் என்னவோ அதுக்கு தகுந்த ஆக்சிலரி வெர்பு தான் போடணும்.
தே ஆர் சீன் பை மீ, அவர்கள் என்னால் பார்க்கப்படுகிறார்கள். த பேர்ட்ஸ் ஆர் சீன் பை மீ, இட் இஸ் சீன் பை மீ. இட் வந்து சிங்குலர், இஸ் போட்டுக்கிறோம், அவ்வளோதான். ஸோ இதுக்கு அடுத்து வந்து கண்டினியூஸ் ஃபார்ம். கண்டினியூஸ் ஃபார்ம்னா என்னன்னு சொல்லியிருக்கேன்னா, இப்போ இன்டெஃபினிட் ஃபார்ம்ங்கிறது என்னென்னா, என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டால், நான் படிச்சுட்டு இருக்கேன், நான் படிக்கிறேன் அப்படிங்கிறது இன்டெஃபினிட் ஃபார்ம். நான் விளையாடுறேன் அப்படிங்கிறது இன்டெஃபினிட் ஃபார்ம். அதே படிச்சுக்கிட்டு இருக்கேன்னு சொன்னீங்கன்னா கண்டினியூஸ் ஃபார்ம். அது படித்து கொண்டிருக்கிறேன் ஃபார்முலா சொன்னால் அதுதான். விளையாடிட்டு இருக்கேன் அப்படின்னீங்கன்னா கண்டினியூஸ் ஃபார்ம். நம்ம டெய்லி லைஃப்பில் டெய்லி யூஸ் பண்ணுறதா. நான் வந்து நடக்கிறேன் அப்படின்னா இன்டெஃபினிட் ஃபார்ம், நான் நடந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னா கண்டினியூஸ் ஃபார்ம். ஸோ கண்டினியூஸ் ஃபார்மில் ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ், ஆக்டிவ் வாய்ஸ் இருக்குது. பாசிவ் வாய்ஸ்க்கு ஃபியூச்சர் டென்ஸ் கிடையாது. கண்டினியூஸ் ஃபார்மில் பாசிவ் வாய்ஸ்க்கு ஃபியூச்சர் டென்ஸ் கிடையாது. இது தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. இப்போ கண்டினியூஸ் ஃபார்மில் இப்போ டேக் அப்படிங்கிற ஒரு வெர்பு எப்படிலாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரெசன்ட் டென்ஸில் நம்ம வெர்புக்கு 4 பார்ட் இருக்குன்னு படிச்சிருக்கோம். ப்ரெசன்ட் பார்ட், பாஸ்ட் பார்ட், ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் பார்ட், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் பார்ட். இதில் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் பார்ட்டுங்கிறது எல்லா பாசிவ் வாய்ஸ்லையும் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் தான் வரும். ப்ரெசன்ட் பார்ட்டுங்கிறது இன்டெஃபினிட் ஃபார்மில் ப்ரெசன்ட் டென்ஸில் ப்ரெசன்ட் பார்ட் வரும். ஃபியூச்சர் டென்ஸில் ஷால் வில் மேக் அண்ட் மஸ்ட் கூட இந்த ப்ரெசன்ட் பார்ட் வரும். பாஸ்ட் டென்ஸில் பாஸ்ட் பார்ட் வரும். ஸோ எல்லா வெர்போட 4 பார்ட்டுமே நம்ம யூஸ் பண்ணுறோம். கண்டினியூஸ் ஃபார்மில் ஆக்டிவ் வாய்ஸில் எல்லா பக்கமே ஒரு வெர்போட ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் பார்ட்டு தான் வரும். அதாவது ஐஎன்ஜி ஃபார்ம். இது ஆக்டிவ் வாய்ஸில். பாசிவ் வாய்ஸ்னால் எங்கேயாவது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் தான். இதை பலமுறை நான் சொல்லிட்டேன். ஸோ ப்ரெசன்ட் டென்ஸ் கண்டினியூஸ் ஃபார்ம் ஆக்டிவ் வாய்ஸ் சென்டென்சஸ் எப்படி இருக்குன்னா, டேக்குங்கிற ஒரு வெர்பவே எடுத்துக்கிட்டோம்னாலும் ஆம் டேக்கிங், ஈஸ் டேக்கிங், ஆர் டேக்கிங். அதாவது இன்டெஃபினிட் ஃபார்மில் பாசிவ் வாய்ஸில் ஆம் டேக்கன் வந்துச்சு. ஆமுக்கு பின்னாடி பார்ட்டிசிபிள் வந்துச்சுன்னா அது வந்து passive indefinite present tense. ஆமுக்கு பின்னாடி present participle வந்துச்சுன்னா continuous active present. இதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. ஸோ கண்டினியூஸ் ஃபார்மில் வந்து present tenseல am taking, is taking, are taking. past tenseல was taking, were taking. future tenseல indefinite ஃபார்மில் shall take, will take போட்டோம். இங்கே வந்து shall be taking, will be taking, may be taking, can be taking, must be taking. இந்த பேட்டர்ன் நீங்கள் வந்து ஓரளவுக்கு நீங்கள் புரிஞ்சுட்டிங்கன்னா போது ஃபியூச்சரில் இது உங்களுக்கு தெளிவாக நான் எங்கூடயே ட்ராவல் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக மனசில் பதிஞ்சுக்கும். ரொம்ப ஈஸியான விஷயம் தான். இப்போ கஷ்டமாக இருக்குது, புரியல, இது ஒரு போர் அடிக்கிற விஷயம் அப்படின்னு ஒன்றுமே கிடையாது. ஃபியூச்சரில் நம்ம அதுக்கு வந்துடும். ஸோ கண்டினியூஸ் ஃபார்மில் நான் விளையாடிட்டு இருக்கேன் அப்படின்னா ஐ எம் பிளேயிங், நான் படிச்சுட்டு இருக்கேன்னா ஐ எம் ரீடிங், இது காலேஜில் நான் படிச்சுட்டு இருக்கேன் ஐ எம் ஸ்டடியிங். ஸோ எந்த ப்ரெசன்ட் டென்ஸில் ஐ வந்துச்சுன்னா ஆம் தான் வரும். ஐக்கு அடுத்த ஆக்சிலரி வெர்பு. யூ எங்கே வந்தாலும் ப்ளூரல் தான். யூ வந்துச்சுன்னா ஆர் வரும். மற்ற எல்லா சிங்குலருக்குமே வந்து ஈஸ் வரும். ஹீ இஸ் ரீடிங் ஏ புக். அவன் ஒரு புத்தகத்தை படிச்சுட்டு இருக்கான். ஹீ இஸ் பிளேயிங் ஃபுட்பால். அவன் ஃபுட்பால் விளையாடிட்டு இருக்கான். அதாவது விளையாடுகிறான் அப்படிங்கிறதுக்கு ஹீ பிளேஸ் இன்டெஃபினிட் ஃபார்ம். விளையாடி கொண்டு இருக்கிறான்ங்கிறதுக்கு கண்டினியூஸ் ஃபார்ம். இது தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. பாஸ்ட் டென்ஸில் ஐ வாஸ் பிளேயிங் ஃபுட்பால், ஹீ வாஸ் பிளேயிங் ஃபுட்பால். யூ வந்துச்சுன்னா யூ எங்கே வந்தாலும் ஆர் தான் வரும். ப்ளூரல் எங்கே வந்தாலுமே ஆர் வரும். அதை தெரிஞ்சுக்கோங்க. யூ வேர் பிளேயிங் ஃபுட்பால், நீங்கள் ஃபுட்பால் விளையாடிட்டு இருந்தீங்க. இது அதாவது ஒரு செயல் வந்து கண்டினியூஸாக நடக்கும்போது இது. ஸோ ப்ரெசன்ட் டென்ஸில் ஆம் டேக்கிங், ஈஸ் டேக்கிங், ஆர் டேக்கிங். பாஸ்ட் டென்ஸில் வாஸ் டேக்கிங், வேர் டேக்கிங். எல்லா சிங்குலருக்கும் வாஸ், எல்லா ப்ளூரலுக்கும் வேர். யூ வந்து எங்கே வந்தாலுமே ப்ளூரல் தான். ப்ரெசன்ட் டென்ஸில் ஐக்கு மட்டும் ஏம், மற்ற எல்லா சிங்குலருக்கு ஈஸ், ப்ளூரலுக்கு எல்லாம் ஆர். ஃபியூச்சரில் ஷால் பி பிளேயிங், வில் பி பிளேயிங், மே பி பிளேயிங், கேன் பி பிளேயிங், மஸ்ட் பி பிளேயிங். இந்த ஷால் வில் மேக் அண்ட் மஸ்ட் வந்து தனியாக பார்த்து ஜஸ்ட் ஒரு நிமிஷத்தில் அது தெரிஞ்சுக்கும். அதை வந்து அடுத்த 2-3 செஷனில் பார்த்துக்கணும் நம்ம. இப்போ இந்த செஷனுக்கு அடுத்ததில் பெர்ஃபெக்ட் ஃபார்ம் ப்ளஸ் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் ஃபார்ம் முடிச்சிட்டோம்னா அதுக்கு பின்னாடி நம்ம இந்த ஃபார்ம், டென்ஸ், வெர்ப் இதை பற்றி நம்ம பேசவே போகிறதில்ல. அதுக்கு பின்னாடி நிறையா சென்டென்சஸ் நம்ம கற்றுக்குறோம். இப்போது பாசிவ் வாய்ஸ் சென்டென்சஸ். பாசிவ் வாய்ஸில் ஃபியூச்சர் டென்ஸ் இந்த கண்டினியூஸ் ஃபார்ம் இல்லைன்னு சொல்லிட்டேன். ப்ரெசன்ட் டென்ஸும் பாஸ்ட் டென்ஸ் தான். அதில் வந்து வெர்ப் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆம் டேக்கிங் அப்படிங்கிறது கண்டினியூஸ் ஃபார்ம் ப்ரெசன்ட் டென்ஸ் ஆக்டிவ் வாய்ஸ். பாசிவ் வாய்ஸில் ஆம் பீயிங் டேக்கன் அப்படின்னு இருக்குது. அதாவது இந்த விளையாட்டு என்னால் விளையாடப்பட்டு கொண்டு இருக்கிறது. இந்த மாதிரி சென்டென்சஸ் எல்லாம் நம்ம தமிழ் யூஸ் பண்ணுறதில்லை, இருந்தாலும் இங்கிலீஷில் நம்ம யூஸ் பண்ணுறோம். அதுக்கு திஸ் கேம் இஸ் பீயிங் பிளேய்டு பை மீ, இஸ் பீயிங் பிளேய்டு, அது இஸ் பீயிங் கூட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் சேர்த்துக்கணும். எதாக இருந்தாலும் சரி இஸ் பீயிங், ஆர் பீயிங், அது மாதிரி. இது ஏன் வந்துச்சுன்னா ஐ எம் பீயிங் டாட் பை ஹிம், அதாவது நான் அவரால் சொல்லிக் கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறேன். ஐ எம் பீயிங் டாட் பை, ஐ எம் பீயிங் வாட்ச்டு பை சம்மன், அதாவது யாரோ ஒருவரால் நான் கண்காணிக்கப்பட்டு கொண்டிருக்கிறேன். ஐ எம் பீயிங் வாட்ச்டு பை சம்மன். ப்ரெசன்ட் டென்ஸில் ஆம் பீயிங் டேக்கன், இஸ் பீயிங் டேக்கன், ஆர் பீயிங் டேக்கன். பாஸ்ட் டென்ஸில் வாஸ் பீயிங் டேக்கன், வேர் பீயிங் டேக்கன். ஃபியூச்சர் டென்ஸ் பாசிவ் வாய்ஸ் கிடையாது கண்டினியூஸ் ஃபார்மில். இது தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இன்டெஃபினிட் ஃபார்ம், கண்டினியூஸ் ஃபார்ம் இவ்வளோ தான். இந்த வெர்போட டைப்ஸ் வந்து
இன்னொரு அடுத்த போஸ்ட்டில் அதை ஒரு சம்மப் பண்ணிடுவோம். அது நீங்கள் பெர்மனெண்ட்டாக ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம். இதுக்கு மேலே வந்து இப்போ 2-3 போஸ்ட்டாக ரூட் வேர்டு சொல்லி கொடுத்துட்டு இந்த போஸ்ட்டில் வந்து ரூட் வேர்டு என்ன நம்ம பார்க்குறோம்னா, ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ஒரு நேட் அப்படிங்கிற ஒரு வேர்டு, NAT அப்படிங்கிறது ஒரு ரூட். இந்த நேட் அப்படின்னா வந்து பிறப்பு சம்பந்தப்பட்ட ஒரு வேர்டு. இது நேட்டிவ் அப்படின்னா பிறந்த ஊர், நேட்டிவ் பிளேஸ்ன்னு சொல்கிறோம்ல. இப்போ நேஷனுங்கிற வேர்டு கூட பிறந்த நாடு அப்படிதான். அதாவது பிறந்த நாடு அப்படிங்கிறது ஆரம்பத்தில் நேஷன் இருந்தது. NAT நேட் அப்படின்னாலே பிறப்பு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். நேட்டல் ஹவர்ஸ் அப்படின்னா பிறக்கிற நேரம். அதே மாதிரி பிஎன்சின்னு சொல்லுவாங்க. டாக்டர் சொல்லும்போது பிஎன்சி ப்ரீ நேட்டல் கேர்ம்பாங்க. ஒரு பொண்ணு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது அந்த பொண்ணுக்கு கொடுக்க வேண்டிய அந்த பொண்ணு அது மேலே எடுக்க வேண்டிய கேர்ஸ்க்கு வந்து ப்ரீ நேட்டல் கேர். குழந்தை பிறந்த 1 மணி நேரத்துக்கு பின்னாடி ஒரு 1 இயருக்கு அந்த பொண்ணுக்கு நம்ம எடுக்கிற கேர் வந்து அதாவது ஒரு மதருக்கு அந்த குழந்தைக்கு 2 பேருக்கும் எடுக்கிற கேர் வந்து போஸ்ட் நேட்டல் கேர். இது தெரிஞ்சு நேட் அப்படின்னாலே பிறப்பு சம்மந்தப்பட்ட வேர்டு. ப்ரீ நேட்டல் கேர் அப்படின்னா அதாவது கருவுற்று இருக்கிற ஒரு பொண்ணுக்கு ஒரு டாக்டராக யாராக இருந்தாலும் அந்த பொண்ணை எப்படி கவனிச்சுமோ அந்த கவனிப்புக்கு பேர் ப்ரீ நேட்டல் கேர். குழந்தை பிறந்ததுக்கு பின்னாடி கவனிச்சுக்கிறதுக்கு பேர் போஸ்ட் நேட்டல் கேர். ஸோ நேட் அப்படிங்கிறது நேஷன், நேட்டிவ் பிளேஸ், இந்த மாதிரி எங்கே வந்தாலும் பிறப்பு சம்மந்தப்பட்ட ஒரு வேர்டு. அது நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. இதை தாண்டி இப்போ இங்கிலீஷில் வந்து மெடிக்கல் டேம் ஒன்று நான் சொல்லிக் கொடுக்கறதுக்கு காரணம், நம்ம டெய்லி நிறைய பேர் டாக்டர்ஸ் போய் பார்க்குறாங்க. டாக்டர்ஸ் யூஸ் பண்ணுற வேர்ட்ஸ் மீனிங் தெரியல. அதுக்காக வந்து சில ரூட் வேர்ட்ஸ் சொல்லிக் கொடுக்கணும். இப்போ மெடிக்கல் டைம் நம்ம இதில் என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, ஜென்ரலாக வந்து எங்கே இருந்தாலும் லஜ்ஜி, LOGO லஜ்ஜின்னு வந்துச்சுன்னா உன்னை பற்றி படிக்கிறது. அது வந்து தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. ஆந்த்ரோபாலஜி என்னென்னமோ லஜ்ஜி, இப்போ ஃபிசியாலஜி, எங்கே லஜ்ஜின்னு வந்துச்சுன்னா உன்னை பற்றின ஸ்டடீஸ் அது தெரிஞ்சுக்கோங்க. இந்த போஸ்ட்டில் நம்ம மெடிக்கல் டைம் என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, ஓஸ்டியாலஜின்னு ஒரு வேர்டு. OSTEO ஓஸ்டியோ அப்படிங்கிறது வந்து ஒரு ரூட். இந்த ரூட்டுக்கு என்ன மீனிங் அப்படின்னா எலும்பு சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். அது இதோட மீனிங். ஓஸ்டியாலஜி அப்படின்னா எலும்பை பற்றி படிக்கிறது. ஓஸ்டியோ பிளாஸ்ட் அப்படின்னா எலும்பு வந்து நம்ம உடம்புல தொடர்ந்து புதிய எலும்பு டெய்லி பிறந்துட்டே இருக்கு, பழைய எலும்பு தேஞ்சிட்டே இருக்கும். ஸோ அந்த எலும்பு உருவாக்குற செல்கள் வந்து ஓஸ்டியோ பிளாஸ்ட். எலும்பு தேய்மானத்துக்கு உதவுற செல்கள் வந்து ஓஸ்டியோ கிளாஸ்ட் இது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ ஓஸ்டியோபோரோசிஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு நிலை இருக்குது. லேடிஸ்க்கு வந்து ஆஃப்டர் 45 இயர்ஸ் அல்லது அதுக்கு கொஞ்சம் பின்னாடி மெனோபாஸ்ன்னு ஒன்று வரும். அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா அவங்களோட உடம்புல ஈஸ்ட்ரோஜன் பற்றாக்குறை வரும். ஈஸ்ட்ரோஜன்ங்கிறது ஒரு ஹார்மோன். அது பற்றாக்குறை வரும்போது எலும்பு பலவீனமாகும். அதுக்கு பேர், அந்த எலும்பு பலவீனமாகிற ஒரு நிலைக்கு பேர் ஆஸ்டியோபோரோசிஸ் அப்படிம்பாங்க. இதுக்கான ட்ரீட்மெண்ட், இந்த எலும்பு பலவீனமாகிறது வந்து ரொம்ப பெரிய ஒரு பிரச்சனையாகும் போது ERTன்னு ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. அதுக்கு பேர் வந்து ஈஸ்ட்ரோஜன் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பி. ஈஸ்ட்ரோஜன் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பினா இந்த மெனோபாஸ்க்கு முன்னாடி ஈஸ்ட்ரோஜன் பற்றாக்குறையினால எலும்பு பலவீனமாச்சுன்னா அதை சரி பண்ணுறதுக்கு கொடுக்குற ட்ரீட்மெண்ட் பேர் ERT. இந்த மெடிக்கல் டைம் வந்து ஆஸ்டியோ எங்கே வந்தாலும் அது எலும்பு சம்மந்தமாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது மாதிரி நிறைய புது ரூட் வேர்ட்ஸை ஒரு செஷன்லையும் நம்ம பார்ப்போம். இந்த செஷன் இதோட நம்ம முடிச்சுக்குவோம். அடுத்த செஷனில் பெர்ஃபெக்ட் ஃபார்ம், பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் ஃபார்மை முடிச்சிட்டோன்னா அப்புறம் நம்ம கிராமரை விட்டுட்டு லாங்குவேஜ் வந்து நம்ம டெய்லி யூஸில் எப்படி எல்லாம் லாங்குவேஜ் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற பார்ட்டுக்கு நம்ம போயிடலாம். ஸோ அடுத்த செஷனில் ஃபார்ம்ஸ் முடிச்சிடுவோம். ஃபார்ம்ஸை முடிச்சுட்டா ஃபைனட் வேர்ட், வாய்ஸ், டென்ஸ் இதெல்லாமே முடிச்சிடலாம் நம்ம. ஓகேவா? இந்த போஸ்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக உங்களுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். இது 4 பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இவ்வளோ நேரம் இந்த போஸ்ட் வாட்ச் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ வெரி மச்.